ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த உலகத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் யார்? இந்த கேள்வி கேட்ட உடனே 100ல் 90 பேர் எனக்கு என் அப்பாவை பிடிக்கும்னு சொல்லியிருப்பீங்க. மேக்ஸிமம் ஆம்பளை பசங்க குறைவாக சொல்லியிருப்பீங்க. ஏன்னா எப்போவுமே ஆம்பளை பசங்களுக்கும் அப்பாவுக்கும் செட் ஆகாது. ஏன்னு அப்படி செட் ஆகாது அப்படின்னு நினைக்காத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அடுத்த சமூகம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வரும்போது ஒரு பெண், ஒரு ஆண் 2 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ கடவுளே ஏன் ஆணையும் பொண்ணையும் படைச்சாரு? ஒரு பொண்ணால் மனதளவில் தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் உடல் அளவில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் பொண்ணுக்கு உடல் அளவில் வலிமை கம்மியாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணுக்கு அப்படி கிடையாது. மனசளவில் ரொம்ப வீக்னஸ் அவங்க. பாசம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவங்ககிட்ட கொஞ்சம் பாசமாக பேசிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக இறங்கி இவங்க தான் என் உலகம்னு இறங்கி போயிடுவாங்க. நீங்கள் விட்டுட்டு போகும்போது பொண்ணு அழுதாலும் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு நகர்ந்துருவாங்க. ஆனால் நகர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்கள மனசளவில் ரொம்ப வீக்கான ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உடல் அளவில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயத்தையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், சமாளிக்க முடியும். இதனால தான் ஒரு பொண்ணோட பாதுகாப்புக்காக மட்டுமே ஒரு ஆணை கடவுள் படைச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சமூகத்தில் அப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்களா? எத்தனையோ பெண்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆண்களே அதை உடச்சி போட்டுட்ருக்காங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது, இல்லை ஆண் குழந்தை பிறந்திருக்கு, இல்லை இனிமேல் பிறக்கிற குழந்தை உங்களுக்கு ஆண் குழந்தையாக இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் அந்த குழந்தைக்கு சொல்லித்தாங்க. ஒன்று, இன்னொரு பெண் குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் கடவுள் படைச்சிருக்காரு. ஒரு பொண்ணை பொண்ணாக மட்டும் பார்க்கணும், அதை ஒரு காம பொருளாக பார்க்கக்கூடாது. ஒரு பொண்ணை அவளோட அனுமதி இல்லாமல் தொடுறதுக்கு உனக்கு என்றைக்குமே உரிமை கிடையாது. உன் உணர்ச்சிகளுக்கு நீ எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறியோ அதே அளவுக்கு உன் முன்னாடி நிற்கிற அந்த பொண்ணோட உணர்ச்சிகளுக்கும் நீ மரியாதை கொடுக்கணும். தொட்டு பேசுகிறது நான் தப்புன்னு சொல்லலப்பா. ஆனால் தொடுதல்லையும் தவறான தொடுதல் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை அவளோட அனுமதி இல்லாமல் நீ தொடுறதுக்கு உனக்கு என்றைக்கு உரிமை இல்லைங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து வளங்க. இன்னும் அடுத்த ஸ்டேஜாக போகும்போது தான் தெரியுது நம்ம வளர்ப்பிலே ரொம்ப பெரிய தவறுகள் இருக்குது அப்படின்னு. அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம், முக்கியமாக அம்மா அப்பா.